ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரவை ஜவ்வரிசி எல்லாம் வச்சு நல்ல சூப்பரான, ரொம்பவே ஹெல்த்தியான, நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நல்ல ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் காலையில் டைம்லேயும் செஞ்சு கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நல்ல ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யணுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு இதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை வறுத்ததோ வறுக்காததோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கணும். ஜவ்வரிசி நார்மலாக நைலான் ஜவ்வரிசி எடுக்காமல் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மூணையுமே ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது அரை மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வைக்கணும். டைம் இருந்ததுன்னா நீங்கள் 1 மணி நேரம் கூட தாராளமாக ஊற வச்சுக்கலாம். நீங்கள் மாவு ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, சட்டுன்னு ஒரு அரை மணி நேரத்துலேயே ஊறிடும். அதனால தான் மறக்காமல் மாவு ஜவ்வரிசி எடுத்து பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா ஊறினதும் தண்ணியில் நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி நல்லா கட்டியாக அரைச்சிக்கணும். ஜவ்வரிசி அங்கங்கே கொஞ்சம் கோர்ஸாக அரைப்பட்டு இந்த மாதிரி தெரிகிற மாதிரி அரைச்சிக்கணும். நீங்கள் நார்மலாக ரவடியோடு சேர்த்து ஜவ்வரிசி அரைக்கும் போதே இப்படி தான் இருக்கும். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல புளிப்பான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்துற வேண்டாம். நான் முதலே சொன்ன மாதிரி மாவு இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கணும். பார்த்திங்கனாலே தெரியும் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வேக வச்சதுக்கப்புறம் கூட கையால் மசிச்சு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் மேஷர் வச்சு மசிச்சிங்கன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி கை வச்சு உடச்சி 1-2 உருளைக்கிழங்கு தெரிகிற மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கோங்க. மற்றபடி இதில் உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே மொத்தமாக உருண்டை பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பணியாரக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. இதில் அடியில் நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதும். ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும்னு தேவையில்லை. ஒவ்வொரு குழியிலையும் மாவு இந்த மாதிரி 3/4 நிரம்புற மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு திரும்பவும் மேலே மாவு சேர்க்கணும். இந்த மாவு ஊற்றிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு மாவு இந்த மாதிரி ஊற்றி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுக்கணும். அதே மாதிரி மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது. அப்படி மூடி வச்சிங்கன்னா வேர்வை தண்ணி உடிச்சு உங்களுக்கு சரியாக வேகாமல் போயிடும். அதனால் திறந்தே வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு திரும்ப ஒரு 30-40 செகண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா 2 பக்கமும் சூப்பராக வெந்து வந்திருக்கு. திரும்பவும் ஒரு தடவை திருப்பி விட்டு ஒரு 30 செகண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், அதே சமயத்தில் நீங்கள் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம். சட்னி எதுவுமே சைட் டிஷ்ஷாக தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அரைச்சோடனே நம்ம சுட்டாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.